லெஜெண்ட் சரவணனோட அடுத்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? விஜய்க்கே டஃப் கொடுப்பாரு போல. தயாரிப்பாளர், நடிகர் லெஜெண்ட் சரவணன் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய படத்தோட போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வருது. படத்தோட டைட்டில் என்னன்னு பல மாசங்களா வெளியிடாம இருந்த நிலையில, படத்தோட டைட்டில படக்குழு அறிவிச்சிருக்கு. அதாவது படத்தோட டைட்டில விக்ரமராஜா வெளியிட்டாரு. படத்துக்கு லீடர் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்த பலரும், இது விஜய் படத்தோட தலைவா பட டைட்டில விட ஷார்ப்பா இருக்குதே அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. தி லெஜெண்ட் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல கதாநாயகனா களமிறங்கினவர் தான் தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளர் லெஜெண்ட் சரவணன். இவரோட முதல் படமே திரைத்துறையில ரொம்ப பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில உருவான இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியிலையும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படத்துல 2 நாயகிகளும் இவர் கூட நடிச்சிருந்தாங்க. படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை தான் பெற்றது. இந்த நிலையில இவரோட நடிப்புல அடுத்து உருவாயிருக்கக்கூடிய லீடர் படம் பக்கா கமர்ஷியல் படமாவும், முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கு பிடிச்ச படமாவும் இருக்கும் அப்படின்னு லெஜெண்ட் சரவணன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இவரோட 2வது படத்தோட டைட்டில் டீசரை படக்குழு பிப்ரவரி 4ஆம் தேதி வெளியிட்டிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம நிறைய பேர் டைட்டில் டீசரை பாராட்டிட்டும் வராங்க. ஆக்ஷன் காட்சிகள்ல லெஜெண்ட் சரவணன் ரொம்பவுமே சிறப்பா இருக்கிறதா பலர் பாராட்டி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. லீடர் படத்தை துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு. ஜிப்ரான் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தோட ரிலீஸ் தேதி தொடர்பா படக்குழு இதுவரைக்கும் அறிவிக்கல. ஆனா டைட்டில் டீசர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆர்வம் படம் எப்படியும் இந்த வருஷம் கோடை விடுமுறையில ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டைட்டில் டீசர்ல எல்லா அப்பாவும் தன் குழந்தைகளுக்கு ஹீரோ தாண்டா அப்படின்னு சரவணன் சொல்றது மாதிரியும், அவரோட குழந்தை டைட்டில் டீசர்ல கடைசியில இந்த ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே பக்காவான மாஸ் சினிமா டயலாகா இருக்கு. படத்தோட அப்டேட்டுகள பொறுத்தவரைக்கும், படத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பாடல 14ஆம் தேதி, அதாவது காதலர் தினத்த முன்னிட்டு வெளியிட போறதாவும், மார்ச் மாசம் 6ஆம் தேதி படத்தோட ட்ரெய்லர வெளியிட போறதாவும், ஏப்ரல் மாசத்துல படத்த ரிலீஸ் பண்ணவும் படக்குழு தீவிரமா வேலை செஞ்சுட்டு வர்றதா நாயகன் லெஜெண்ட் சரவணன் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே படத்தோட இசை வெளியீட்டு விழாவ நடத்துவோம் அப்படின்னும் அவரு சொல்லியிருக்கிறாரு. படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்கிறதால பாடல்கள் மேலயும் ரசிகர்களுக்கு தனி ஆர்வம் ஏற்பட்டிருக்கு.